I solemnly swear that I am up to no good. சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபெப்ரவரினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது கண்டிப்பாக கிஃப்ட்டு, டெடி பேரு, சாக்லேட்டு, ரோசஸ்ஸு, அப்புறம் க்ரீட்டிங் கார்ட். ஃபெப்ரவரினாலே மந்த் ஆஃப் ரொமான்ஸ் தான் இல்லை. பட் இந்த வேலண்டைன் டேவோட ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியுமா? இந்த ஃபெப்ரவரி 14 மட்டும்தான் லவ்வர்ஸ் டேவா என்ன? ட்ரெடிஷ்னலி வெவ்வேறு இடங்களில் இன்னும் சில நாட்களையும் லவ்வர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்ஷியன்ட் ரோமில் லூப்பர்கேலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் இருந்திருக்கு. இது என்னென்னா, பறவைகள் மூலியமாக அவங்களோட பார்ட்னர்ஸை மென்ஸ் சூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த ஃபெஸ்டிவலை ஃபெப்ரவரி 15 தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 23 செயின்ட் ஜார்ஜ் டே. ஸ்பெயினில் இதை டே ஆஃப் ரோசஸ் இல்லைன்னா டே ஆஃப் புக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட நாள் ஆண்கள் அவங்களோட பார்ட்னர்ஸ்க்கு ரோசஸும், பெண்கள் அதுக்கு ரிட்டர்னாக புக்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து மே டே. மே டேனா லேபர்ஸ் டே தானே, இதுக்கும் லவ்வர்ஸ் டேக்கும் என்னடா சம்மந்தம்னு நீங்கள் நினைக்கலாம். மே போல் மேஜராக சென்ட்ரல் யூரோப் அண்ட் ஜெர்மனில் ஆண்கள் அவங்க லவ் பண்ணுற பொண்ணோட வீட்டு வாசலில் மரத்தால் ஆன ஒரு போலில் கலர் ரிப்பன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி அவங்க வீட்டு வாசலில் வைக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ட்ரெடிஷன்லேயும் ஒவ்வொரு நாட்களில் காதலை செலிப்ரேட் பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபெப் 14 வேலண்டைன் டே, க்ரீட்டிங் கார்ட், இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்கிற ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாமா? இந்த கதை 3rd century ரோமில் ஆரம்பிக்குது. அப்போ நடந்துக்கிட்டு இருந்த வாரில் கல்யாணம் ஆனவங்க ஸ்லோவாக இருக்கிறதையும் கல்யாணம் ஆகாதவங்க நல்லா சண்டை போட்டதையும் பார்த்தாரு அப்போ இருந்த எம்பரர் கிளேடியஸ் II. அப்போ அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. ஊர் முழுக்க யாருமே கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுங்கிற ஆர்டரை அறிவிக்கிறாரு. எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அப்படி கேளும் அமைச்சர். இந்த அறிவிப்புக்கு அப்புறமா காதலர்கள் ரகசியமாக சந்திக்கிறதுக்கும் ரகசியமாக திருமணம் செஞ்சுக்கிறதுக்கும் உதவிட்டு இருந்தார் செயின்ட் வேலண்டைன். இது தெரிஞ்ச மன்னர் சும்மா இருப்பாரா? வேலண்டைனை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. செயின்ட் வேலண்டைனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வந்து ஜெயிலில் அடைச்சி மரண தண்டனையும் அறிவிச்சிடுறாங்க. அவர் ஜெயிலில் இருந்தப்போ ஜெயிலரோட பொண்ணான அஸ்தேரியஸ்க்கும் இவருக்கும் லேசான காதல் உருவாக ஆரம்பிக்குது. இதை தெரிஞ்ச அந்த ஜெயிலரும் அஸ்தேரியஸை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிடுறாரு. வேலண்டைனோட தண்டனை நாளும் நெருங்குது. அவரோட கடைசி ஆசை என்னன்னு கேட்கும்போது ஒரு லெட்டர் எழுதணும்னு சொல்கிறாரு. ஸோ அந்த லெட்டரை எழுதி அதுக்கு கீழே ஃப்ரம் யோ வேலண்டைன்னு அவர் சைன் பண்ணுறாரு. இதுலேருந்து தான் க்ரீட்டிங் கார்டில் யோ வேலண்டைன்னு எழுதுகிற பழக்கம் உருவாச்சு. மேரேஜை தடுத்த கிளேடியஸ் II எதிர்த்து காதலர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச வேலண்டைன் கொல்லப்பட்ட நாள் ஃபெப்ரவரி 14. இதை தான் நாம் வேலண்டைன் டேவாக இன்னை வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம். உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு க்ரீட்டிங் கார்ட், சாக்லேட்ஸ்ன்னு கிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையும் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், மிஸ்சீஃப் மேனேஜ்ட்.